வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்திலிருந்து வள்ளியூர் சாலையில் வந்து கொண்டிருந்த டாரஸ் லாரி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ரிதி, திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் இருந்து அப்பகுதியில் கல்குவாரிகள் அதிகம். எனவே நிறைய டாரஸ் லாரிகள் அப்பகுதியில் தொடர்ந்து கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு அண்டை மாநிலத்திற்கும் அண்டை மாவட்டங்களுக்கும் செல்வது வழக்கம். இன்று மதியம் சற்று முன்பாக வள்ளியூர் சாலையில் தனியார் பொறியியல் கல்லூரி அருகே வந்து கொண்டிருந்த இந்த டாரஸ் லாரி தீப்பற்றி எரிந்தது. ரிதி, திருநெல்வேலி மாவட்டம் பலவுரை அடுத்த ஆவரை குளத்தை சேர்ந்த சின்னத்துரை என்பவருக்கு சொந்தமான டிப்பர் லாரி இது என்று கூறப்படுகிறது. பிரபாகரன் என்ற ஓட்டுநர் இந்த லாரியை ராதாபுரத்தில் இருந்து வள்ளியூருக்கு ஓட்டி வந்து கொண்டிருந்த போது தனியார் பொறியியல் கல்லூரியின் அருகே திடீரென லாரியின் பின்பக்கம் இருந்து கரும்புகை வந்துள்ளது. இதனை அடுத்து உடனடியாக அதை கவனித்த ஓட்டுநர் வண்டியை சாலையின் ஓரத்தில் நிறுத்தி அருகில் இருந்த பச்சை பொருட்களை, இந்த விஷயங்களை பார்த்தால் தெரியும், அந்த பச்சை பொருட்களை பிடுங்கி உடனடியாக தீயை அணைக்க முயற்சி செய்துள்ளார். எனினும் அந்த பச்சை பொருட்களுக்கு கட்டுப்படாத தீ மளமளவென பிடித்து லாரியின் பின்பகுதி முழுவதுமே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கரும்புகை வந்ததை அடுத்து வள்ளியூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததை தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். லாரியின் மதிப்பில் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த பகுதி சேதமடைந்திருப்பதாக முதற்கட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து பனகுடி போலீசார் தீவிரமான விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ரிதி, லாரியின் பின்புறம் உள்ள டயரில் சாலையின் வெப்பம் அதிகமானதால் உராய்வு ஏற்பட்டு தீ பிடித்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. அப்பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் காற்றாலை பண்ணைகள் அதிகம் இருக்கும் நிலையில் சாலையில் டாரஸ் லாரி தீப்பற்றி எரிந்து கரும்புகை சூழ்ந்து காற்றாலை பண்ணை அந்த பகுதி முழுவதுமே கரும்புகை மண்டலமாக காணப்படுகிறது. தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக இருபுறமும் போக்குவரத்தை நிறுத்தி தீ மேற்கொண்டு பரவாமலும் பொதுமக்களுக்கு ஆபத்து எதுவும் ஏற்படாமலும் தற்போது பாதுகாத்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் சற்று பரபரப்பு நிலவி வருகிறது.